புறந்தார் படிவத்தாராகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று என்ற இந்த அருமையான திருக்குறள் 586வது குறள். அதாவது ஒரு ஒற்றன் எப்படி இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்ற ஒரு இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். துறந்தார் படி ஒரு துறவி மாதிரி வேடம் பூண்டு புகுதற்கரிய இடம், இன்னொரு நாட்டுக்கு போகணும், அவனை ஒற்றன்னு யாரும் கண்டே பிடிக்கக்கூடாது இல்லையா? இறந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும், அந்த என்ன நடக்குது உளவு பார்க்கணும். அது நாட்டுக்கு சொல்லி நாட்டுடைய பாதுகாப்புக்கு அரணா இருக்கணும். அதுதான் ஒற்றனுடைய கடமை. இல்லை எதிரி நாட்டை பிடிக்கிறதுக்கும் ஒற்றன் போய் அங்க இருக்கிற குறை நிறைகளை பார்த்து உளவு சொல்லணும். இதுதான் ஒற்றன். அவன் என்னென்ன வேடமோ போடுவான், துறவி வேடம் போடுவான், என்ன வேடம், சைக்கிள் ரிக்ஷாக்காரனை போடுவான், அந்த ஊர் தொழிலாளியா என்ன வேடம் வேணா போடலாம். அங்க போய் அந்த வேடம் பூண்டு உளவு ஆராயும் போது தப்பி தவறி மாட்டிக்கிட்டாருன்னா, ஏன்னா பிடிக்க முடிச்சிருவாங்க இல்லைங்களா, அப்ப மாட்டிக்கிட்டா என் செய்யணும், அவனை போட்டு வதச்சு என்ன பண்ணாலும் சரி சோர்விலது ஒற்று. வாயை திறந்து அவன் யார், எதுக்காக வந்தான், என்னன்றது அவனை சொல்லவே மாட்டான். உயிர் போகும், ஆனால் அவனிடம் இருந்து உள்ளது போகாது. அவன்தான் ஒற்றன்.